சரணம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சனி பெயர்ச்சி பலன்களில் மீன ராசிக்கு. நம்ம லாஸ்ட் வந்துட்டோம் இல்லையா, மேஷத்துலேருந்து தொடங்கி மீனத்துக்கு வந்தாச்சு. சரி, மீன ராசியை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும். ஏன் ஜென்ம சனி நடக்க போகுது, நம்மளுக்கு என்ன செய்ய போகிறது, நம்ம தலையிலே வந்து சனி பகவான் இருக்கிறாரா, நமக்கு கெடுதல் நடக்குமா, இப்படி நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜென்ம சனியில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. ஒன்றுமே பயப்பட வேண்டாம், தைரியமாக நான் சொல்கிறேன், அழகாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, சரி, முதல்ல நீங்கள் என்னோடய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் சொல்ல ஒவ்வொரு டிப்ஸும் ஒரு ராசிக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா லக்னத்துக்கும் நான் சேர்த்து தான் சொல்லுவேன். அப்போ அது உங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. நிறைய பேர் ஜாதக ரீதியாக பயப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்களே சொல்லலாம்ல, மேடம் சொன்னாங்க தைரியமாக இரு அப்படின்னு சொல்லுங்கள். சரியா, பார்க்கலாமா? சனி பெயர்ச்சி வராங்களா மீனராசி. மீனராசி வந்து காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு இல்லையா, அது நமக்கு ஜென்ம ராசியாக வருது. மீனராசிக்காரங்களுக்கு அது ஜென்ம ராசி. ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்காரு. இப்போ சனி பெயர்ச்சி எப்போ வருது, 2025 மார்ச் மாதம் தொடங்கி 2027 ஜூன் வரை 2.5 வருஷம் கிட்டத்தட்ட நம்ம ஜென்மத்திலே இருக்காரு. மீனராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே விரய சனி ஒரு பார்த்து முடிஞ்சு, இப்போ அது 2வது சுற்று இல்லையா. அப்போ 2வது சுற்றுங்கிறது நல்லதா கெடுதலா, அது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணும், நம்மளுடைய வயசு பற்றி பார்க்கணும். ஜென்ம சனி வந்தாச்சு, இப்போ வயசு உங்களுக்கு முதல்ல 1லேருந்து 27 வயசு வரை இருக்கான்னு பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக 12 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அது யாருக்கு வரும், அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் அது பாதிப்பை கொடுப்பாரு. ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது இல்லையா. அப்போ இந்த 12 வயசுலேருந்து 27 வயசு தான் ரொம்ப இக்கட்டான வயசு. அது ஒரு சோதனை காலம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சமயம்தான் நம்ம காலேஜில் சேரக்கூடிய டைமு, இல்லை சில பேர் வேலையில் ஏறக்கூடிய நேரம். அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்தில் தான் ஜென்ம சனி வரும்போது அது ஒரு சோதனை காலமாக இருக்கும். அப்போ 2வது சுற்று 30 வயசுலேருந்து 60 வயசு உள்ள பொருளாதாரம் சம்பாதிக்க நேரம், வேலையில் ஏறி சம்பாதிக்கணும். அப்போ நம்மளால் சம்பாதிக்க முடியுமா, நம்மளுக்கு கல்யாணம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஏன் பயப்படுறோம். 3வது சுற்றுல என்ன வரும், இறுதி சுற்று. அப்போ ஒரு 60 வயசுலேருந்து 90 வயசு வரக்கூடியவங்க, ஏன்னா ஏற்கனவே ஒரு காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு, 12ஆம் அதிபதியே 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ நம்மளுக்கு ஆயுள் தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு பயம். அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. இன்னும் கூடுதலாக உங்களுக்கு என்ன பயம் இருக்கும், சனியும் சந்திரனும் சேர்ந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம், புணர்வு தோஷம்னு சொல்லுவோம். அப்போ புணர்வு தோஷம் வந்தாலே நம்ம என்ன நினைப்போம், கல்யாணத்தில் ஒரு தடையை கொடுத்துருவாரு, அப்போ கல்யாணம் நடக்காதா, அப்போ வேலையில் ஒரு தடையை கொடுப்பாரு, அப்போ வேலையே கிடைக்காதா, இப்படி ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக அந்த பயத்தை நான் உங்களுக்கு நிச்சயமாக போக்குறேன். அதான் சனி சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் இந்த லக்னம் மட்டும் பார்க்காதீங்க, ராசி எந்த லக்னமாக இருங்க, எந்த ராசியாகவும் இருந்துக்கங்க, எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி சந்திரன் எந்த கட்டத்தில் இருக்குன்னு பாருங்கள். சேர்ந்து இருந்தாச்சுனாலே அது புணர்வு தோஷம், ரைட்டா. அதே மாதிரி இப்போ சனி பகவான் இந்த இடத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்களா. இப்போ இதில் சனி இதில் இருக்கிறார், இதே நேர் இடத்துல சந்திரன் இருக்கார். இப்படி நேர் பார்வையில் இருந்தாலும் புணர்வு தோஷம் தான். ஓகே, இப்போ சனி பகவான் இதில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களா, இதில் ரோஹி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரோஹி நட்சத்திரம் இந்த சனி பகவான், இது சந்திரன் வந்து உத்திரட்டாதியில் இருக்காரு. அப்போது சந்திர பகவான் உத்திரட்டாதிலையும் சனி பகவான் ரோஹி நட்சத்திரத்துலையும் அந்த சார பரிவர்த்தனை இருந்தாலும் அது புணர்வு தோஷம் தான். ஓகே, அப்புறம் இந்த கடகம் வந்து சந்திரனோட வீடா, இதில் சனி பகவான் இருந்தாலும் சனியோட வீட்டில் சந்திர பகவான் இருந்தாலும் புணர்வு தோஷம் தான். அப்போ இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு புணர்வு தோஷம் வரும். புணர்வு தோஷம் என்ன செய்யும் தெரியுமா, அதாவது கல்யாணம் மேலே வர போயிட்டு அந்த கல்யாணத்தை தடை பண்ணி விடும். இப்போ நம்ம ஒரு படத்தில் பார்த்துருக்கோம் தெரியுமா, வடிவேல் எப்போ தாலி கட்டுவான்னு சொல்லி அவன் குசியாக இருந்துகிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் பார்த்து புரோக்கர் வந்து கமிஷன் கேட்பாரு. அந்த இப்போ நான் இருக்கிறதுல தரமாட்டேன்னு சொல்லிடுவான். உடனே அந்த புரோக்கர் என்ன செய்வான், எல்லாத்தையும் பொருளி கட்டி விட்டுருவான். மாப்பிள்ளை வெள்ளி செம்பு தந்தாலும் தாலி கட்டுவானா அப்படின்றாரு, சொல்லிடுவானா, கல்யாணம் நின்றுச்சா. இப்படி போய் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க ஒரு பெண் பார்க்க போகிறீங்கன்னா அதில் பெண்ணோட அப்பாவும் மாப்பிள்ளையோட அப்பாவும் இது 2 பேர் தான் கலந்துக்கணும். கலந்து பேசிக்கிட்டா சண்டையே வராதுங்க, ஒரு பிரச்சனை வராது. ஒரு 3rd பர்சன் ஒருத்தர் உள்ளுக்கு வந்துட்டான்னு இருக்கிட்டான் கொம்ப சுட்டு போயிடும். அப்போ அந்த சனியும் சந்திரன் இருக்கக்கூடியவங்க யாரையும் 3வது ஒரு ஆளை சேர்க்காதீங்க. இதே மாதிரி இதே வேலையும் பாருங்கள், நாளைக்கு இன்டர்வியூக்கு உங்களுக்கு ஆர்டர் தான் வந்திருக்கும். நீங்கள் நாளைக்கு போகணும்னு சொல்லி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க. ராத்திரி 10 மணி போல் உங்களுக்கு ஒரு மெயில் வரும், இன்னும் நாளைக்கு இன்டர்வியூ இல்லைன்னு வந்துடும்.
எவ்வளவு டென்ஷனாக இருக்கும். அதே நாளைக்கு வேலையில் ஏறலாம்னு சொல்லி பயங்கர இதாக இருந்திருப்போம். நியூ ட்ரெஸ்லாம் போட்டு வாங்கி எடுத்து இருந்திருப்போம். வேலையில் போய் ஏறுவோம். ஏறி ஒரு வாரம் தான் இருப்போம். இருந்த உடனே சொல்லுவாரு இந்த கம்பெனி மூட போகிறோம். அப்போ எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் சந்திரன் சனியும் சேர்ந்து இருந்தால் இந்த மாதிரி வேலையே செய்துடும். சரி, இது எல்லாருக்கும் தான் நடக்குமா? கோச்சாரத்தில் இப்போ சனியும் சந்திரன் வந்தனால மீனராசிக்காரங்களுக்கு நடக்குமா? நிச்சயமா அப்படி கிடையாது. இந்த சனியும் சந்திரனும் கோச்சார ரீதியாக யாருக்கும் எந்த பாதிப்பும் தராது. லக்ன ரீதியாக தான் தரும். சப்போஸ் நீங்கள் மீன லக்னமாக இருந்தால் உங்களுக்கு அந்த பாதிப்பு வரும். உங்களுக்கு லக்ன ரீதியாக சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்கான்னு பாருங்க. அப்படிதான் பார்க்கணும். ஓகேயா? சரி, அதுக்கு எப்பவுமே ஒரு விதி இருக்குன்னா அதுக்கு விதி விலக்கும் உண்டு. அதனால தான் நம்ம முறையான ஒரு குருநாதர்கிட்ட படிக்கணும். அப்போதான் அவங்க விதியும் சொல்லி தருவாங்க, விதி விலக்கும் சொல்லி தருவாங்க. ஏன்னா தானே ஒரு குருநாதர் போய் படிக்கக்கூடாது. சரியா? அப்போ விதி இருக்கும்போது விதி விலக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு சந்திரன் சனியும் சேர்ந்து புனர்பூஷணம் இருக்கும்போது குருவோட பார்வை பட்டாச்சுன்னா அந்த தோஷம் இல்லை. எல்லாமையும் அந்த தனுசு, குருவோட வீடு தனுசு மீனம் இல்லையா? இந்த ரெண்டு வீட்லையும் சனி சந்திரன் சேர்ந்து இருந்தாலும் புனர்ப்பு தோஷம் கிடையாது. அப்போ உங்களுக்கு பயப்படணுமா? நிச்சயமா பயப்பட வேண்டாம். நீங்க புனர்ப்பு தோஷம் கல்யாணம் இல்லை வேலை இல்லைன்னு சொல்லி பயப்படவே வேண்டாம். இப்போ 12ஆம் அதிபதி இங்க போய் இருக்கிறாரு. அப்போ ஒரு வீட்டில் சப்போஸ் இந்த சனி பகவான் இங்கே வந்த பிறகு வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா, அந்த இறந்த ஒரு வருஷத்துல யாராவது ஒரு கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா அந்த இறந்தவங்களே மறுபிறப்பை எடுத்து வருவாங்க. அப்போ சொல்லுவாங்களா அவங்க பாட்டியே பிறந்திருக்கா, அவங்க தாத்தா பிறந்திருக்கான்னு. அந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில வீட்டில் கன்சீவ் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ மேக்சிமமே இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அவங்க வெளிநாட்டு போயிடலாமா, வெளியூர் வெளியிலாம போயிருங்க. ஜென்ம சனிக்கு நம்ம கடல் தாண்டி போயிட்டோமா, சூப்பர். ஒரு தோஷம் கிடையாது, சாபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். சரியா? 11ஆம் அதிபதி ஒரு லக்னத்தில் ராசியிலே இருக்கிறாரு. அப்போ சில பேருக்கு புணர்வு தோஷம் இருந்தாலுமே அவங்க பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க. அது எப்படி மேடம்? வேலையே தடங்கலா இருக்குது, கல்யாணம் கழிஞ்சா வேலை நின்றுது, எப்படி அவங்க பெரிய பதவியில் வந்தாங்க? அவங்க எதுக்குன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு வேலையில் ஏறினோன்னா கல்யாணம் ஆகும். இப்போ கல்யாணம் பார்க்கும்போதே சொல்லுவாங்க தெரியுமா, பையன் நல்ல வேலையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுப்போம். பொண்ணு கொடுத்து 3 மாதம் கழித்த உடனே அந்த கம்பெனியில் வேலை இல்லையா, அது வெளியில் போய் சொல்லிட்டான்னு சொல்லுவான். ஐயோ என்ன இப்போ தான் நம்ம வேலை இருக்குன்னு கொடுத்தோம் அப்படின்பான். பொதுவாக அந்த ஆளுக்கு அந்த புணர்வு தோஷம் உள்ளவங்களுக்கு சுய தொழில் செய்யல தான் விருப்பமே இருக்கும். அப்போ அவங்க தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சுய தொழிலில் டாப் லெவலில் வந்துடுவாங்க. மேக்சிமமே சந்திரன் சனி புணர்வு தோஷம் உள்ளவங்க பிரம்மச்சாரியாக இருக்காங்க, சன்னியாசியாக இருக்காங்க. விவேகானந்தர், ஆதிசங்கரர், காஞ்சி பெரியவா இவங்களுக்கெல்லாம் புணர்வு தோஷம் உள்ளதான். ஆனால் புணர்வு தோஷம் இருக்குன்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டாம். ஓகேயா? சரி, என்ன பார்வை பார்க்கலாமா? பார்வை பாருங்க, 3ஆம் பார்வையா அவர் 3ஆம் இடத்தையே பார்க்குறாரு. 3ஆம் இடம்ங்கிறது என்னது? ஒரு மாமனாரை குறிக்கக்கூடியது. அப்போ மாமனாருக்கு ஒரு கண்டம் வரலாம். ஏன்னா சந்திரன் சனி சேர்ந்து பார்க்கணும், ஒரு கண்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது செல்ஃபோன் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இல்லை சைக்கிள் மிஸ் ஆகும், தொலைஞ்சு போயிடும். அப்போ அது நீங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு செல்ஃபோனில் முக்கியமான மெசேஜ் வச்சுருப்பாங்க, அந்த மெசேஜ் டெலிட் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதேமாதிரி 2 கொம்புள்ள மிருகங்கள் இருந்தால் அதுக்கிட்ட போகாதீங்க. நம்ம போயிட்டு விளையாடிட்டு இருந்தீங்கன்னா அது ஆபத்தாயிடும். சில பேருக்கு கதவுல கூட அடிக்கடி வரும், அப்படி வரக்கூடாது. வரணும்னா பக்கத்தில் ஒரு தண்ணி காப்பர் செம்பில் தண்ணி வச்சுட்டு படுங்க. அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அப்புறம் 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அப்போ திருமணம். அப்போ இப்போ கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், யாருக்குமே பேசுனா சண்டை வரும். அப்போ ரொம்ப கவனமாக நீங்கள் பேச்சில் இருந்தால் ரொம்ப நல்லது. சரி, இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணணும்லாம் இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ கல்யாணம் பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு அருமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். நிச்சயமாக அந்த கல்யாணம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி பாருங்கள், 10ஆம் பார்வையை பாருங்கள். 10ஆம் பார்வையை அது லக்ன அதிபதியே குரு தான், அவரு தான் 10ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ தொழில்காரங்களே 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 10ஆம் வீட்டை 10ஆம் அதிபதியை பார்க்குறதுனால உங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அதான் உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல அமைப்பில் இருந்தா, ஏன்னா 10ஆம் அதிபதியும் குரு தான். அப்போ உங்களுக்கு அந்த தசா புத்தி நடக்கும்போது தொழில்காரர்களும் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்த்தா கர்மாவும் நடக்குங்க. அது எப்போ நடக்கும்? இந்த இடம் என்ன மார்கழி மாதம். ஓகே. இப்போ சனி பகவான் ஏற்கனவே இங்கே வரல. இந்த மார்ச்சுக்கு வந்த மாதிரி தான் சில பேருக்கு அது நடந்துட்டு தான் இருக்குது.
மார்கழி மாதம் அவங்க வீட்டில் குரு தசையாக குரு புத்தியாக நடக்கும் போதோ ஆனால் வேலைக்கிழமையாக ஒரு கர்மா விழதுக்குள்ள வாய்ப்பு நடக்கும். இந்த வருஷம் இந்த மார்கழியில் நடக்காட்டா அடுத்த மார்கழியில் அப்படி ஒரு கர்மா விழணும்னா அந்த மாதிரி சமயத்தில் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு நான் அருமையான இது சொல்கிறேன். இப்போ வந்து சனிச்சந்திரன் வந்து சேர்ந்துருந்தா எந்த மாதிரி கஷ்டம் ஏன் பயப்படுறோம்னா, இப்போ சந்திரனை பாருங்கள், ராசி மண்டலத்தில் இந்த 12 கட்டமும் தாண்டி வர்றதுக்கு 30 நாள் ஆகும். இதே சனி பகவான் 12 கட்டத்தை தாண்டி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். அதனால தான் சனிக்காரனை மந்தக்காரகன்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு உடல் சோர்வாகவே இருக்கும், மந்தமாக இருக்கும். இந்த ஏர்லி மார்னிங் நம்ம காலையில் காப்பியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்ப்போமா? இப்போ இந்த சனியும் சந்திரனும் சேரும்போது யாராவது பெட் காப்பி கொண்டு தரமாட்டாங்களான்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்க சூழ்நிலை. ஏன்னா அதுக்கு நான் எழுதி போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கங்க. சனி மந்தக்காரகன், சந்திரன் வந்து வேகக்காரகன், ஸ்பீடாக நிற்பாரு. அதுமாதிரி சனி இருளுக்கு காரகன், சந்திரன் ஒளிக்கு காரகன். அப்போ அந்த ரெண்டு சேரும்போது ஒரு நமக்கு இதாக தானே இருக்கும். அப்புறம் சனி கர்மக்காரகன், சந்திரன் யாரு? அம்மா. அப்போ நீங்கள் பொதுவாகவே சனி சந்திரன் சேர்ந்துருக்கூடியவங்க அம்மாவை நல்லா கவனிச்சாலே போருங்க. அம்மாவுக்கு காலை அமைக்க விடுங்க, அம்மாவுக்கு கால் வலிக்க, அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. எங்கே போனாலும் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாலும் எல்லா காரியமே சக்ஸஸ் ஆகும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு பரிகாரம்னு செய்யறதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? நீங்கள் வந்து தயிர் சாதம் நீங்கள் சனிக்கிழமை சந்திர உரையில் கொடுக்கணும். அதில் திங்கக்கிழமை கொடுத்தீங்கன்னா சனி உரையில் கொடுக்கணும். அந்த ரெண்டு நீங்கள் மாற்றி அப்படியே அந்த உரையில் நீங்கள் தயிர் சாதம் கொடுத்துட்டே வாங்க. உங்களுக்கு வேலையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், எது நினச்ச காரியம் நடக்கிறதா இருந்தாலும் அந்த சமயம் நடக்கும். அப்படி செய்கிறீங்களா? மேக்ஸிமம் நீங்கள் கல்யாணம் பண்ணதாக இருந்தேன்னா எத்தனை வயசில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் எத்தனை வருஷம்? 19 வருஷம். சந்திரன் 10 வருஷம். அப்போ கிட்டத்தட்ட 29 வயசு ஆகுதா? 29 வயசு கழிஞ்சாச்சுன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு பார்க்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் திருமணம் எளிமையாக தான் நடக்கணுங்க. இங்கே கிராண்டாக நடத்தவே கூடாது. புணர்ப்பு தோஷம் உள்ளவங்க கிராண்டாக நடத்தினா அந்த கல்யாணம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தில் தடங்கள் வந்துடும். அதனால் நீங்கள் எளிமையாக கல்யாணம் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்போ இந்த தயிர் சாதமும் நீங்கள் செய்ய ரொம்ப நல்லதாக இருக்கும். சரி மேடம், இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் திருவண்ணாமலைக்கு போங்க. அங்கே கிரிவலம் சுற்றிட்டு 9 துறவிகள் அங்கே இருப்பாங்க. அங்கே நிறைய பேர் இருப்பாங்களா? 9 பேருக்கு வஸ்திர தானம் கொடுங்க. அதுலேயும் நீங்கள் டாப்பாக வரலாம். உங்களுக்கு நினச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் என்ன கல்யாணம் நடக்கலைன்னா ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போங்க. ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போய் அங்கே போய் நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சந்திரன் சனி புணர்ப்பு தோஷம் நம்மளை ஒன்றுமே செய்யாது. ஓகேயா? சரி, நாளைக்கு வேற ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.